பிக் பாஸ் எனக்கு புரியல. எங்க ஊர்லலாம் என் ஃபிளாட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண சிங்கிள் பெட்ரூம்லயே 5 பேருக்கு மேல அல்லுலே குத்துவாங்க எங்க ஹவுஸ் ஓனர். ஆனா இங்க ஒரே வீடு 2 பெட்ரூம் இத்தனை கண்டஸ்டன்ஸ். சூப்பர் பிக் பாஸ். நீங்க உள்ள போய் புதுசா வந்த இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. வாழை படத்தை பார்த்து மாறி மாறி பாராட்டின பாலா சார் மாதிரி நம்ம ஷோவை பார்த்து பாராட்டாதவங்களே இல்ல. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். நான் சொல்லிங்க கருத்து கணிப்பு அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. நம்புற மாதிரியாங்க இருக்குது. இந்த நேரத்துல நான் அந்த விஜய் டிவி அட்மினுக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். தப்பா சோசியல் மீடியா டீம் தினமும் என் கூட தான் டீ குடிக்க லிஃப்ட்ல ஏறுற இறங்குற, ஒன்னா பஜ்ஜி சாப்பிட்றோம், வடை சாப்பிட்றோம். அப்புறம் எதுக்கு உன் மேல எனக்கு இவ்வளவு வன்மம், என் மேல உனக்கு இவ்வளவு வன்மங்கிற? இங்க பாரு, நானே கஷ்டப்பட்டு பிக் பாஸ் கலாச்சி ஒரு ஷோ பண்ணா நீ என்ன கலாச்சி அதை நீ போட்டுக்கிட்டு இருக்க? டைரக்டர் ஆதி இப்படி சொன்னாதாண்டா நம்மள கலாய்ப்பாங்க, ஷோக்கு ப்ரொமோஷன் ஆகும். ப்ரொமோஷன் தெரியாதவன்லாம் ப்ரொஜெக்டர் பின்னாடி உட்கார வச்சா இப்படிதான். வேற டைரக்டர் எனக்கு பெரிய ஷோ கொடுங்கன்னு கேட்கறேன். கமிங் டு த பாயிண்ட். தீபாவளிக்கு சுட்ட பலகாரம் பலவிதமா இருக்க மாதிரி நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பலவித சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னங்கறது ஒரு 2xp ல பாத்துடலாமா? பிக் பாஸ் சீசன் 8 வாரம் 5 வீடு ஃபுல்லா ரிவெஞ்ச். தீபாவளி கொண்டாட்டம், ஆனாலும் எவிக்ட் ஆயிடுவோம் கண்டஸ்டன்ஸ் திண்டாட்டம். எவிக்ட் பண்ணாம விட்டதுக்கு நன்றி, அதுக்கு பதில் 6 ஒயில்ட் கார்டு என்ட்ரி. இதுக்கு தான் வெயிட் பண்ணிச்சு மொத்த கண்ட்ரி. வீடு 2 ஆச்சு, 2 இப்போ ஃபுல்லாச்சு. ரஞ்சித் அண்ணா பாடி மறுபடியும் புண்ணாச்சு. சாச்சனா ஆடினது டபுள் கேம், முத்து ஆடுறது மைண்ட் கேம். மத்தவங்களுக்கு தெரியல இது என்ன கேம். கடந்து வந்த பாதை டாஸ்க் வச்சாங்க, அதை 3 நிமிஷம் தான் சொல்லி ட்விஸ்ட் வச்சாங்க. ஆனா 2 நிமிஷத்துலயே எல்லாரையும் கலங்க வச்சாங்க. சத்யா கதை சோகமா இருந்துச்சு, ஜாக்லின் கதை பாவமா இருந்துச்சு, முத்து கதை மோட்டிவேஷனா இருந்துச்சு, தீபக் கதையை ஏண்டா கேட்டோன்னு இருந்துச்சு. பாய்ஸ் டீம் இன்டர்வியூ மாசு, கேர்ள்ஸ் டீம் இன்டர்வியூ கிளாஸ். இதுல புது கண்டஸ்டன்ஸ் எல்லாம் டாய்ஸ். கும்பலா இருக்கிற வீட்டுல கூட்டத்தை ஏத்தி விட்டாங்க, வீட்டுக்குள்ள குழப்பத்தை தொடங்கி விட்டாங்க. அதாவது ஹாலிவுட் நியூஸ் பாக்குறவங்கள விட நம்ம ஷோவோட 5 மணி நியூஸ் பாக்குறவங்களோட வியூவர்ஷிப் தான் அதிகமா. நான் சொல்லல, பாருங்க கருத்து கணிப்பு. தள்ளு வண்டி கடையில தக்காளி சட்னி இல்லன்னு தந்தூரி அடுப்புல தலைய விட்ட கதையா நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல ஷாக்கான, வீக்கான, ஜோக்கான, சீக்கான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்க. அது என்னன்னு பாத்திரலாமா? வணக்கம், இது பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் பிக் பாஸ் ஹெட்லைன்ஸ். இன்றைய முக்கிய செய்திகள். சீக்கிரட்டை உளறி கொட்டிய சாச்சனா டபுள் கேம் என்று தலையில் கொட்டிய பெண்கள் அணி. நேத்து நீங்க உள்ள எல்லாருக்கும் சொன்னீங்களா? அப்பதான் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன தெரியும்? இது வானந்திக்கும் தெரியும், நீங்களும் இது ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி போச்சுன்ற அந்த வே மட்டும் நான் தான் சொன்ன முத்துக்குமரன் கிட்ட. முத்துக்குமரன் சாச்சனா கிட்ட எப்படிலாம் பேசி என்னென்ன கரைச்சி வாங்கணுமோ அதை வாங்கிட்டு தான் இருக்காரு. அதனால தான் சாச்சனாக்கு எந்த இடத்துல எதை சொல்றதுன்னு தெரியாம குழப்பிடுறாங்க. எனக்கு இந்த புள்ள வீட்டில் இருக்கப்ப பாக்குறப்ப 7G படத்துல சொல்லுவாங்கல்ல, டேய் உனக்கு ஆடவும் தெரியல, சும்மா உட்காருனா கேட்கவும் மாட்டேன், ஏன்டா இப்படி பண்ற, அந்த மாதிரி பாச தெரியாத ஊர்ல பஸ் ஏறி பங்களாதேஷ் போன கதையா இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள மாட்டி. ஆனா அந்த பொண்ணை விசாரிக்கிறப்ப நம்ம முத்துக்குமரன் பேசுனது இருக்கே, சூரரை போட்டு படத்துல ஐயோ ஐயோ என்னோட பிளைட்டை விட மாட்டேங்கிறாங்க ஐயா, மடிப்பாக்கத்துல இருந்து தாம்பரத்துக்கு பிளைட்டை விட மாட்டேங்கிறாங்க ஐயா, அவ குடுவாஞ்சேரி இருந்து கூட்டோட்டுக்கு விட மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னு நம்ம முத்துக்குமரன் கதறாருல. எனக்கு அப்படிதான் சிக்காச்சு. சோ சாட் முத்து. கடந்து வந்த பாதை டாஸ்கில் தீபக்கின் பாதையை கடக்க விடாமல் தடுத்த புது ஹோமிஸ். 80 கிட்ஸை கலாய்த்த 2K கிட்ஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு ஹோஸ்ட் ஆனேன். அதுக்கப்புறமா டெலிவிஷன் சீரியல்ஸ் வந்துச்சு. ஸோ என்றைக்கு நான் சீரியல் ஆரம்பித்தேனோ அன்னிலேருந்து டச் அவுட் பிஸியாகவே இருந்திருக்கேன் இத்தனை வருஷம். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லைஃப் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் அப்புறமா எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸ்டாப் பண்ணிடலாமா? தேங்க்யூ. இல்லை 3 பேர் காட்டாங்க. எங்க அண்ணன் இத்தனை வருஷமா வீட்டுல கால வச்ச டைமோட எல்லா சூட்லயும் கால வச்ச டைம் தான் அதிகம். எங்க அண்ணன் எங்க போனாலும் தீ பக்குன்னு பத்திக்கும், அதனாலதான் அவருக்கு தீ பக்குன்னு பேர் வச்சிருக்காங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவரு கடந்து வந்த பாதையை சொல்ல விடாம அதுலயே முள்ளு வெட்டி போட்டீங்களாடா டே. சின்னத்திரை மார்க்கண்டேனுக்கு நடந்த இந்த அவமானத்தை நான் பெரிய திரை போனதுக்கு அப்புறம் வன்மையா கண்டிப்பேன். அண்ணே டோன்ட் வரினே. அதிரடியாக 6 ஒயில் கார்டு, வீட்டை 2 ஆக்குமா கருப்பு ஆடு. என்னன்னா உங்களுக்கு பாட்டு போட்டா பிடிக்கும் தெரிஞ்சு ஒரு பாட்டு போடவா அப்படி? அதாவது ஏற்கனவே நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் நடு வீட்டுல கோட்டை போட்டு கோட்டை தாண்டா கோட்டுக்கு போயிருவேன், அதையும் மீனா கோச்சிட்டு போவாங்க ரேஞ்சில போய்கிட்டு இருக்காங்க. இதுல ஷேர் ஆட்டோல 10ஆவது ஒரு ஆள் ஏறி உட்காருவாங்களே, இது இத்தனை ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ஸ். பிக் பாஸ் எனக்கு புரியல. எங்க ஊர்லலாம் என் ஃபிளாட் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண சிங்கிள் பெட்ரூம்லயே 5 பேருக்கு மேல அல்லுலே குத்துவாங்க எங்க ஹவுஸ் ஓனர். ஆனா இங்க ஒரே வீடு 2 பெட்ரூம் இத்தனை கண்டஸ்டன்ஸ்.
சூப்பர் பிக் பாஸ் நீங்க. உள்ள போய் புதுசா வந்த இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. பிக் பாஸ் வீட்டில் நாங்க வச்சதுதான் சட்டம், இதுதான்டா வட்டம் என்று வந்த ஜூனியர்களை ராகிங் செய்த சீனியர்கள். இன்டர்வியூவில் நடந்த கவுண்டர் வியூக்கள். ஓகே, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். வணக்கம் வணக்கம் 3 பேர் ஏஞ்சி நின்று வணக்கம் வைக்கிறீங்க. நல்ல விஷயம். இது என்னென்னா இந்த இன்டர்வியூவில் வந்துட்டு எல்லாமே ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பாக சொல்லிடணும். உங்களோட கிரியேட்டிவ் ஒரு வாட்டி தான் பதில். ஸோ அவங்க 3 பேருக்கு திரும்பி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க மாத்திரம் உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்களோட பதில் சொல்லிடணும். அதாவது இந்த டாஸ்க்ல விஷால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானே அன்னைக்கு பேண்ட் கூட தான் போடாம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும், பொதுவா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மேலெல்லாம் கோட் சுட்லாம் போட்டிருப்பாங்க, கீழே பாத்தீங்கன்னா பேர் பாடியா இருப்பாங்க, சில பேர் அண்ட்ராய்டெல்லாம் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எப்படி விஷால், ஒரு நேஷனல் டெலிவிஷன் நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தா ஃபுல்லா இருக்கணும். இதை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். எனக்கு புரியல ஒன்றும். T1 சொல்ல கட்டாச்சா எவ்வளோ நேரம் போய் நேக்குது ரோலா அந்த மாதிரி. ஆனா இதை மட்டும் கட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி நம்ம ஹோம்மெட்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, புதுசா வந்த எல்லாரையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. இங்க பண்றது உள்ள அவங்க பண்றாங்க. நல்லா தான் இருக்கு பார்க்க. 3 வாரங்களாக சேதுரனுடன் முரட்டடி வாங்கிய முத்துக்குமார் ஹேட்ரிக். சாச்சனாவுக்கு ஒரு செய்யுள் வந்ததே, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பூர் சொல்லி இழுக்கப்பட்டு. அது என்னன்னு அர்த்தம் சொல்லுங்க. யாராக இருந்தாலும் நாக்கை அடக்கி பேசணும். நீங்க முத்துக்கு சொல்லுங்க. முத்துக்குமரன், நீங்கள் யாராக இருந்தாலும் நாக்கை அடக்கி பேசணும். அப்படி இல்லைன்னா பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் இன்னொருத்த கவனிச்சிங்களா, எப்பயுமே தலையில் கிரீடம் வைக்கும்போது கொஞ்சம் கனம் ஏறும் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? கிரீடம் வந்து பொறுப்புங்கிற ஒரு கணத்தை கொடுக்கும், தலைக்கணங்கிற ஒரு கணத்தையும் கொடுக்கும். முத்துக்குமரனை பார்த்தா வீட்டில் இருக்கவங்கள தெரிச்சு வர்றாங்க. ஆனா சேதுவண்ணே முத்துக்குமாரே தெரிக்க விடுறாரு. என்னதான் நீங்க தலைவன் ஆனாலும் உங்களுக்கு தலைகணம் வரக்கூடாது அப்படின்னு சேதுவண்ண சொல்றப்ப உண்மையிலேயே நல்லா இருந்தது. Make a way for the big